என்ன சொல்லிச்சு கலா வந்து இப்போ அவள் கவிதா வரலன்னு வந்தது இட்டுன்னு வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவன் வந்துடலாம் யாரு கவிதா ஏன் இவங்க சொல்லலைன்னு எல்லாம் சொன்னாங்கடா சாந்தி கேட்டு தான் யாருக்கு சொல்லலைன்னு ஏன் நீ கலாவை கலா தேவி சொல்லல யாரா பிரதீப் பாண்டி இது சொல்லிச்சா பிறந்த பொண்ணு என்ன ஒதுக்குனாங்கல்ல என்ன ஒதுக்கிட்டாங்க அதனால அவங்க ஒதுக்கிட்டு எந்த ஃபங்க்ஷனும் செஞ்சுட்டாங்க அதுங்க அழுகுது அதுங்க யாரு பத்மா அழுகுது மருமகள் சொல்லன்னு இப்போ இங்கே வந்து இந்த கதையெல்லாம் எடுத்தால இவன் பத்மா வந்து அழுகுதுன்னா தேவி அம்மாவை வச்சுன்னு இவன் அந்த கதையை என் வீட்டில் வந்து அம்மா கதை பேசிட்டான் அவ்வளோ சொல்லிச்சுங்க ஒன்று சொன்னாங்க யாரு இவன் கௌசியா அவன் பேர் என்ன இவன் சந்தோஷ் கொண்டாடி கவிதா கதையும் பேச சொல்லியிருந்தான் இவங்க அம்மா கதை பேசுவாங்களாம் அப்புறம் இவங்க போய் பேசுவாங்களாம் இதால தான் இது ஒழுங்கா இருக்கணும் இது ஏன் இதை வந்து பேசுவாங்களாம் இது திரும்பி வருது போகுதுன்னு இது தெரியாண்டாலும் அதான் நான் சொன்னேன் அப்படி அன்னைக்கே நான் தெரிஞ்சேன் என்ன வச்சுன்னு நீ என்னடி அப்படி பேசுற பொண்ணுங்க அண்ணன் தங்கச்சிங்கெல்லாம் இன்னைக்கு அடிச்சுடுவாங்க குடிப்பாங்க அதுக்காக இதெல்லாம் நீ பேசக்கூடாது இது வந்ததுலேருந்து இது கதை எடுத்துன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறது ராஜிக்கு தோக்கம் தான் பத்மா இல்லை இது கலா அதுக்கு அது என்ன அது ராஜி கலாவுக்கு அது அண்ணன் தான் அன்னி பேசல கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணலையா அவங்க காலையில் வர சொல்லிடுமா வச்சு கொடுப்போம் காலையில பேசுவோம் அண்ணங்கிட்ட சொல்ல சொல்லும் இந்த அண்ணனுக்கு எங்கே போச்சு தங்கச்சி அவனும் பேசல அப்படின்னுச்சு அவங்க அப்பா தேவசத்துக்கு அம்மா தேவசத்துக்காக கூப்பிடுவாங்க அதுக்கு 2 நாத்தனார் சொல்லிச்சான் இதுக்கு சொல்லலையா நான் பேசவே மாட்டேன் நான் இனிமே எப்போ அது என்னை வந்து மட்டம் தட்டி என்னை அவ்வளோ அவமானப்படுத்துச்சோ நான் என்ன பேச மாட்டேன்னு இது அது என்னன்னா நான் என்ன பேசல அண்ணன் மாறிட்டான் இங்கே தான் வந்துடும் சீப்பு தான் வந்துடும் நீ கீர் போடும்போது சீப்பு வச்சுருந்தா நான் இதான் சொல்லிட்டேன் இது வந்து இவ கேட்டா சங்கவி ஏமா ஏன் அத்தா என் கல்யாணத்தில் வந்து நீ கதை வளர்த்துன பிரச்சனை பண்ண இங்கே வந்து என்ன ஒன்று சொன்னிய சும்மானுக்கு மாட்டே நீ என்ன ஏண்டியா எப்போ பார்த்தாலும் அம்மா பெருமாள் பண்ணி என்கிட்ட வருது பேஸ் கட்டுறது நீ என்ன வந்து கேட்குறடி என்னை கேட்டாலும் நீ என்ன போய் சொல்லி கிடக்குற இன்னொருத்த கதை சொல்லி கிடக்குற என் விசேஷம் வந்தால் தான் உங்களுக்கு கதை அப்படிமா நீ கல்யாணத்தில் பிரச்சனை பண்ண இப்போ வந்து எனக்கு ஏதோ சொல்லி உன் பெரிய மேலே ஒன்றும் பெரிய பண்ண நான் எதுவும் சொல்லடி நான் எதுவும் போகல அவங்க சொன்னதுன்னா உனக்கு தெரியாது நீ சப்போர்ட் வரையான்னு கேட்டேன் இந்த கொஞ்ச நேரம் இந்த கதை தான் ஓடிச்சு பேசிச்சுங்க அதோட அந்த ரோடு தான் இது சரி பண்ணிட்டாங்க இதில் தான் வந்து ஏறுவோம் ஓகே ரைட் அதான் சரி பண்ணிட்டாங்க ரோடு போட்டோன்னா மேலே முடிஞ்சிச்சு பைபாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீருக்குலாம் வந்துச்சா இல்லை அவளை கூட பார்க்கணுன்னு வந்துச்சா கவிதா வரல காலையில் அது இங்கே தான் இருக்க போகுது வந்து அதை கூட்டுன்னு வந்துதான் இல்லை அன்னைக்கே வந்து பார்க்கறதாங்க மரியாதை அப்புறம் கோச்சு போகிறேன் அதனால நாளைக்கு போகிறது இன்றைக்கே போயிடலாம் வாடி யாரும் இல்லை நீ நான் தானே இருப்போம்னு கூட்டு வந்துதான் அவள் இப்போ ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி அவங்க ஜேஐக்கு இருப்பாங்க கல்லூருக்கு போயிட்டாலாம் மோகனாதி வச்சு கல்லூரி மோகனா நான் சொல்கிறது இது செஞ்சது தப்பு தான் தேவி அவங்க கஷ்டப்பட்டாங்கல்ல இவங்க பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் ஆச்சு இல்லை இந்த சின்ன விஷயத்துக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை அவங்க சொல்லிட்டு இருக்கணும் எப்பயுமே அவங்க தனுபால் பத்மா சப்போர்ட்
ஆமாம் அவர் ஃப்ரெண்டு இல்லை. அவர் கேட்டாராம் எப்படா கொடுத்தன போனேன்னு எனக்கு சொல்லவே இல்லைன்னாரா. ஆமாம் நான் யாரா சுந்தரியா தலைப்பால தனபால நான் யார்கிட்டயுமே சொல்லலை. நான் இப்போ தான் கொடுத்தனும் போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனையாகிடுச்சுன்னு. அதை நீ முன்னாடியே செஞ்சுருக்கணும், அது இப்போ செஞ்சுக்கிறேன். சரி சரி அப்படின்னாரா. அதான் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கள்ட்ட கொடுத்து பத்திரிக்கை வைக்க சொல்லிக்கிறாங்க, இது மட்டும் தெரியாம. அதான் இப்போ நானும் என்னைக்கே ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது கேட்டு நான் கேளுனேன் பத்திரிக்கை இது எதை கொடுத்துருந்தா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவே இல்லைண்ணே. அதுவே இன்னொன்று இங்கே இந்த தெருவில் இருக்கிற மாந்தோப்பு தெருவில் யார் பிரபா மாந்தோப்பு தெருவில் உள்ளதுக்கு ஐயோ என்னை பார்த்துட்டு கல்யாணம் எப்போ என்னன்னு கேட்குது, என்னை பேசுது, நான் பத்திரிக்கை என்னால் முடியல, யார் கூட வர்றது, என்னால் யார் கூட வைக்கிறது, பிரியா எனக்காக நீ வச்சிருந்தேன்னுது. அவள் பொண்ணுக்கிட்ட அட்ரஸ் கேட்காரு. அக்கா நீ போய் கேட்டு பிரியா நீ போனீன்னா உன்னை எங்கள் அம்மா திட்டும், அப்படி பெருமை திட்டுச்சுன்னு நீ கஷ்டப்படாத, நீ போய் எல்லாம் வைக்காத அப்படின்னு. அவ பொண்ணு இப்ப போய் என்னடி என்ன தாத்தா சொல்றேன்னு என்ன கேட்டா. அப்புறம் அது சுலோசனை சொல்லிச்சு, அவன் மித்ரா தாண்டி பேசியிருந்தா வந்துட்டு நான் பத்திரிக்கை கொடுத்தானுப்புறேன்னு சொன்னா போய் வச்சுட்டு போயிடுச்சு. அதனால இப்ப வச்சுட்டு போய் அவங்க நாளைக்கு இங்க வீட்டுக்கு அங்க வரேன்னுச்சு. அக்கா என்ன வர சொன்னாங்க கவர் போடணும். நான் போய் அப்புறம் நாளைக்கு அவர் ரிட்டர்ன் மாட்டாரு, நான் இங்கே தங்கிடுறேன், நான் கவர் போட்டு நாளைக்கு வரேன்னா. யாரு பிரியா வீட்டுக்கு நீ தானே இருக்கிறத்த. சரி நம்ம இங்க கவர் போட்டு நாளைக்கு இருக்கலாம்னா போட்டுட்டு போகலாம். அவங்களே இன்னும் வரலடி, நைட் ஆகும் பொழுது இன்னும் காணோம். சாவி கொடுத்தா கூட போயிட்டு வீட்டில் நீ வீட்டுக்கு போ, அங்கேயும் வீட்டுக்கு நீ போயிடு. நீ போய் நாளைக்கு கூட அவனை இட்டுன்னு வர சொல்லுன்னா. நாங்கள் ஒரு 2-3 பத்திரிக்கை கொடுத்துக்குது அந்த லட்சுமி தங்கச்சி பிரேமாவுக்கு. நான் என்ன சொன்னேன், போகும்போதே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேவி கொடுத்தான். இல்லை நீ எடுத்து போய் இவங்களை போகும்போதே நீங்கள் வச்சுட்டு போயிடுங்கடி, நாளைக்கு அவன் எப்போ போகிறேன் நான் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ கனவேலி வச்சுட்டு போயிடுறேன். நிவேதா போய் இப்போ அருள் சாமந்திக்கு போய் வச்சா அருள் சாமந்திக்கு போய் எப்படி யார் வைக்கிறது போயிட்டு பிரியா மோகனா இது மாதிரி சித்தப்பா தொட்டா வந்தாங்க. நைட்டு கதவு மூடிக்குதுன்னு வந்துட்டாங்க. நைட்டு 10-11 மணிக்கு வந்தாங்களாம், போனாங்களாம். அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன்னுது. அருளுக்கு போன் அடிச்சேன் எடுக்கலன்னுது. அது அவள் போனால அவள் போய் வைக்கிறனால அவனும் போகல. அது எதாவது செய்யணும்ல. அது நிவேதா வீட்டுக்கு போனா கூட ஒரு அர்த்தம் உண்டு. இவ சனிக்கிழமை கூப்பிட போறா அவங்க நிவேதா வீட்டுக்காரங்க. அப்படி போய் கூட அப்படி கூப்பிட்டு நீ சொல்லிடுமா அது நம்மளுக்கு மரியாதை இருக்காது. நம்மள போய் வச்சா மரியாதை இருக்காது. அந்த ஆளே ஒரு சுடுமஞ்சி பிடிச்சோம், உனக்கு தெரியாதா? வரலன்னா நமக்கு நான் என்ன சொன்னேன், அவளாலையும் வர முடியாது அருளாலியா. அவள் வந்து 6ஆம் தேதி கல்யாணம் வந்து 8ஆம் தேதி புடவை எடுக்க வரலாம். அவளாலையும் வந்து வர மாட்டாரு, ஃபோன் பண்ணி. அதனால அவங்க மாமனார் அனுப்புறான்னுட்டாவ. வச்சாங்கன்னா மாமனார் தான் எப்பயுமே அவங்க போயிட்டு. இப்ப வச்சாங்கன்னா அவங்க வச்சாங்கன்னா மாமனார் அமைச்சிருப்பா. இப்ப பிரியா மோகன் வைக்கிறதால அனுப்ப மாட்டான். இப்ப தெரியல பிரியா மோகன் போய் வைக்கும் போது நாங்க கூட தான் இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வச்சோம். இல்ல இருக்குது. இது சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுல. நான் தானே இழுச்ச வாய்வே இல்ல அந்த இது தமிழ் இது அவங்க யார் என்ன சொன்னாங்க? அவங்க வேறடா இவங்க வேற இல்ல. உனக்கு பாட்டி நிவேதா மஞ்சாத் அன்னைக்கு பாண்டிச்சேரி பூரா நானும் அப்பாவும் தான் வச்சோம். கல்யாணத்துக்கு நானும் அப்பா அது பாண்டிச்சேரி எல்லாமே. அதான் நீ கேட்டார அதான் கொஞ்சம் பத்திரிக்கை வாங்கி வைப்போன்னு இல்லாதா நீமா நாங்கள் உட்காந்து நிற்கிறேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னாரு. நான் சொன்னேன் உங்கள் அண்ணன் எங்க வந்தாரு நிவேதா கல்யாணத்துக்கு, அப்பயும் அவர் உணர முடியாது. இல்லைங்க அங்கே ஒரு 5-6 பத்திரிக்கை 8 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வச்சாங்க. இந்த 8 வருஷத்துல நானும் ரேவதி எத்தனை ஊருக்கு தரோம், எத்தனை பத்திரிக்கை வச்சுருக்கோம் தெரியுமா? மோகன் கல்யாணத்துக்கு வச்சோமா, இவங்க அப்பா அம்மாவுக்கு அருவா கல்யாணத்துக்கு வச்சோமாடி, ஒரு கவிக்கு காது குத்துறது சேர்த்து வச்சோம். நலங்கு வச்சுட்டு வந்து தானே நானும் செஞ்சேன். 2வது இப்போ கருவு பஸ் வச்சோமா, கருவு பஸ் அவங்க வராது நீங்க வச்சீங்க. அதனால இப்போ அவங்களே போறாங்க, யாரையுமே கூப்பிடல. யாரு கேட்டது? செந்தில் மாமனார்
அவங்க வராம உங்களை அனுப்பிச்சிட்டாங்க. வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டேன். ஆமா இவங்கள பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல. ஏன்டா வீடியோ எத்தனையோ வர ஃபோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏய் வேஸ்ட் ஆயிடுடா. ஸ்பேஸ் நிறைய இருந்தா நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்து முறுக்கு எடுத்துக்கிட்டா சாப்பிட்டா. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் பால் வானான்ட்டான். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு மஞ்சத்தூள் பால் ஆற்றுக்கு போகும் இன்னும் போகவே இல்லை. சரிங்களா இருக்கவே மாட்டேன்றான். ஏய் உச்சாவே அடிக்கிறியா? அடிக்கின்னு இருக்காதுடா. அடிக்கிறியா உச்சாவே எடுத்து வா. நான் வெயில் காலத்தை உச்சா இருக்காம கூட தானே உச்சா கவுனை வச்சுட்டு அவன் அஸ்மிதா கவுன் பாரு சின்ன டிஷர்ட் அதை போட்டுட்டான்.